ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது எடுத்துக்காட்டு 6-15. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + tan square a divided by 1 + cot square a equal to 1 - tan a divided by 1 - cot a the whole square என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சமுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே எடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது LHS என்ன கொடுத்துருக்காங்க 1 + tan square a divided by 1 + cot square a equal to இப்போ மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே 1 + tan square a divided by இந்த cot squareங்கிறத tan square மாற்ற போகிறோம். இப்போ எப்படி வரும் 1 + cot square aங்கிறத 1 / tan square a எழுதலாமா? cot square aங்கிறத 1 / tan square a எழுதியிருக்கேன். அப்போ இதை கீழே வந்து tan square பொதுவாக எடுக்கிறோம். மேலே அப்படியே தான் இருக்குது 1 + tan square a divided by இங்கே tan square பொதுவாக எடுக்கும்போது அப்போது tan square a + 1 divided by tan square a அப்படின்னு வருமா? இப்போ பாருங்கள், tan square aக்கு tan square a கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது tan square a தான் பேலன்ஸ் இருக்குது. அதாவது இது தலைகீழியாக போகும்போது 1 / tan square a இருக்கும். இது தலைகீழியாக போகும்போது tan square a divided by 1 வரும். அப்போ tan square a இதை வந்து ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஒன்றும் பண்ணல. இங்கே வந்து cot square aக்கு பதிலாக 1 / tan square aன்னு போட்டு பொதுவாக எடுத்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துக்கோங்க. RHS என்ன கொடுத்துருக்காங்க 1 - tan a divided by 1 - cot a the whole squareல கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு இதுக்கும் அதே மாதிரி காட் பதிலாக tan சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோ 1 - tan a அப்படியே இருக்குது divided by 1 - cot aக்கு பதிலாக 1 divided by tan a the whole square. ஒன் பை tan a tan a காமனாக எடுத்தோன்னா tan a - 1 divided by tan a ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், இங்கே 1 - tan a இருக்குது, இங்கே tan a - 1 இருக்குது. அப்போ -1 நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துட்டோன்னா என்ன வரும்? மேலே இருக்கிறத அப்படியே வச்சுருக்கோம். கீழே இருக்கிறத மைனஸை காமனாக எடுத்துட்டோன்னா அப்போ -1ங்கிறது +1 ஆயிரும். ப்ளஸ் tan aங்கிறது -tan a ஆயிரும். கீழே இருக்கிற tan a அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், ரெண்டுமே மேலேயும் கீழே ஒரே மாதிரி இருக்குது, கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே மைனஸ் சாரி இங்கே எல்லாமே ஸ்கொயர் வரும். இங்கே மைனஸில் இருக்கா? இங்கே என்ன வரும்? -tan a ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். tan a ஸ்கொயர் பண்ணும்போது tan square a tan square a இதை வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒன்றாவதையும் ரெண்டாவதையும் பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போது 1 = 2 அதாவது 1 + tan square a divided by 1 + cot square a equal to 1 - tan a divided by 1 - cot a the whole square. அவ்வளோதான் ப்ரூஃப். அடுத்ததான் எடுத்துக்காட்டு 6-17 பார்க்க போகிறோம். cos square theta divided by sin theta equal to p மற்றும் sin square theta divided by cos theta equal to q எனில் p square q square into p square plus q square plus 3 equal to 1 என நிரூபிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த cos square theta divided by sin theta equal to p அப்புறம் sin square theta divided by cos theta equal to q இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு இது ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். இப்போ தீர்வு பாருங்கள். p square q square into p square plus q square plus 3 equal to இப்போ பாருங்கள் p square பதிலாக என்னன்னு போடலாம்? cos square theta divided by sin theta
the whole square into q square. Qங்கிறது sin square theta divided by cos theta the whole square into p square plus q square. அப்போ p square na cos square theta divided by sin theta the whole square plus q square na sin square theta divided by cos theta the whole square plus 3. இப்போ பாருங்க அடுத்த ஸ்டெப்ல cos square theta அப்போ square into square இங்க cos power 4 theta ன்னு வந்துரும் divided by sin square theta அப்படின்னு வரும் into sin square theta இங்க ஸ்கொயர் பண்ணும்போது sin power 4 theta divided by cos square theta ன்னு வரும். அப்புறம் இங்கே cos square theta அதே மாதிரி cos power 4 theta divided by sin square theta plus இங்கே sin square இருக்கு square அப்போ sin power 4 theta divided by cos square theta plus 3. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே cos square theta இங்கே cos power 4 theta அப்போ cos square thetaக்கு square theta கேன்சல் ஆயிரும் இங்கே பேலன்ஸ் அப்போ 2 இருக்கும் இதுக்கு இது கேன்சல் ஆயிரும் இங்கே sin square thetaக்கு இங்கே sin square theta கேன்சல் ஆச்சுன்னா sin power 2 theta அப்படி இருக்கும் இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும் cos square theta divided by 1 இங்கே into sin square theta divided by 1 இருக்கும் இங்கே இப்போ இதை பொதுவாக எடுக்கும்போது sin square theta into cos square thetaவை பொதுவாக எடுப்போம் அப்போ என்ன வரும்னா sin square theta cos square theta கீழே பொதுவாக எடுத்துட்டோம் மேலே என்ன வரும் இங்கே cos power 4 இருக்குது இங்கே sin square theta இருக்குது அப்போ cos square thetaவால் பெருக்கும்போது cos power 6 theta ப்ளஸ் இங்கே sin power 4 இருக்குது இப்போ இங்கே cos தான் இருக்குது அதனால் சைனால் பெருக்கும்போது sin power 6 theta ப்ளஸ் இங்கே sin square theta cos square theta ரெண்டுமே இல்லை இப்போ அதால் மேலே கீழே பெருக்கும்போது 3 sin square theta cos square theta ஈக்குவல் டு இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் இங்கே sin square theta cos square theta இருக்குது இங்கேயும் sin square theta cos square theta இருக்குது அப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் இருக்கிறது cos power 6 theta ப்ளஸ் sin power 6 theta ப்ளஸ் 3 sin square theta cos square theta இது எப்படி எழுத போகிறோன்னா பவரை பிரித்து எழுத போகிறோம் அதாவது cos square theta the whole cube னும் இங்கே sin power 6 thetaங்கிறத sin square theta the whole cube plus 3 sin square theta cos square theta அப்படியே இருக்குது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலானா a plus b the whole cube equal to a cube plus b cube plus 3ab into a plus b இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இதிலிருந்து என்ன எடுக்க போகிறோன்னா இங்கே பாருங்கள் a cube b cube தான் இருக்குது அப்போது இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த a cube b cube மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு கொண்டு வர போகிறோம் அப்போது a cube plus b cube அப்படியே இருக்குது இப்போ இங்கே இருக்கிறது இந்த சைடு வருமா அதாவது இது இங்கேயே இருக்குது இதுதான் இங்கே வரும் அப்போது a plus b the whole cube மைனஸ் ப்ளஸில் இருக்கிற 3abங்கிறது மைனஸ் 3ab இன்ட்டு a plus b-யா இந்த சைடு வந்துடும் ஓகேவா இதே ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் இங்கே நம்மளுக்கு a cube b cube ஃபார்மேட்டில் தான் இருக்குது அதனால் இங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா a plus b the whole cube அப்போது இதை மட்டும் வச்சுட்டு இந்த சைடு இருக்கிற மைனஸ் 3ab இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு எழுதியிருக்கோம் இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் அப்போ எப்படி எழுதலாம்னா a plus b the whole cube அதாவது cos square thetaங்கிறது aவும் cos square theta equal to a
sin square theta equal to bன்னு வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், அப்போது a plus b the whole cubeனா cos square theta plus sin square theta the whole cube minus 3 into cos square theta into sin square theta into a plus b. இப்போ plus b பண்ணும்போது cos square theta plus sin square theta. ஓகேங்களா? இது போக நம்மளுக்கு ஆல்ரெடி இன்னொரு டேர்ம் பேலன்ஸ் இருக்குது. அந்த டேர்மை அப்படியே கீழே எழுதிக்க போகிறோம். ப்ளஸ் 3 sin square theta cos square theta. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அதாவது a cube b cube ஃபார்மேட்டில் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபார்முலாவை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுத்து இப்போ அதே மாதிரி a plus b the whole cube minus 3ab into a plus b எழுதியிருக்கோம். இது ஆல்ரெடி இதில் இருக்கிற டேர்ம் அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். பாருங்கள், cos square theta plus sin square theta 1 க்யூப்னா 1 தான் வரும். மைனஸ் இதுலேயும் cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1ன்னு ஆயிரும். அப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது? 3 cos square theta into sin square theta plus 3 sin square theta into cos square theta. 3 sin square theta cos square thetaக்கு minus 3 sin square theta cos square thetaக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது 1. அவ்வளோதான், நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதாவது p ஸ்கொயர் q square into p square plus q square plus 3 equal to 1.